வணக்கம். மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு, இரு நீதிபதிகளினுடைய அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல போராட்டம் பண்றாங்க. உண்மையிலேயே இந்த போராட்டம் பண்றவர்கள் நீதித்துறைக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நீதித்துறைக்கு களங்கம் ஏற்படுத்துகிறார்கள். ஏன் அப்படின்னாக்கா, இந்த தீர்ப்பு இரு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு. நீதியரசர் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களும் நீதியரசர் பி பாலாஜி அவர்களும் சேர்ந்து கொடுத்த இரு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு. ஆனா தமுமுக வேணும்னே நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய படத்தை போட்டு, அவருடைய பெயரை மட்டும் போட்டு, உள்நோக்கத்தோட, இது ஏதோ அவரு தனிப்பட்ட முறையில ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு போல உள்நோக்கத்தோட இது ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஒரு நீதிபதியுடைய படத்தை போட்டு பெயரை போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இது எப்படி ஏத்துக்கிட முடியும்? அப்ப ஒவ்வொரு ஜட்ஜு கொடுக்குற தீர்ப்பையும் எடுத்து நாட்டுல போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நித்தம் பல போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு இரு நீதிபதிகளுடைய தீர்ப்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதுக்கு எதிரான கருத்து இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க மேல்முறையீடு போங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போங்க. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் சொல்லிட்டு நாங்க மேல்முறையீடு போறோம்னு சொல்லிட்டு மேல்முறையீட்டுல போய் சுப்ரீம் கோர்ட்ல பாருங்க. அதை விட்டுட்டு ரோட்ல நின்றுட்டு ஒரு நீதிபதியினுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு நீதிபதியினுடைய படத்தை போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றதுங்கிறது வேணும்னே அந்த நீதிபதிக்கு களங்கம் ஏற்படுத்துறது, நீதித்துறைக்கு களங்கம் ஏற்படுத்துறது. இது நீதிமன்ற அவமதிப்பு. அதனால இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி மறுக்கணும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுற அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்கணும். அதுதான் சட்டப்படியானதாக இருக்க முடியும். என்ன தீர்ப்பு சொல்லிட்டாங்க? மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன தப்பு? நீங்க என்ன இந்துக்களை எப்படி மதம் மாத்துறீங்க? இந்த இஸ்லாத்தில் எல்லாமே சமத்துவம், எங்கிட்ட ஜாதி கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது அப்படின்னு சொல்லிதானே மதம் மாத்துறீங்க. உங்கள்கிட்ட ஜாதி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, வாயிலே பேசுறீங்கல்ல, எங்கிட்ட பிரிவினை இல்லைங்கல்ல. உங்கள்கிட்ட சாதி இல்லை, பிரிவு இல்லைன்னா உங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு சலுகை. சரி, நான் கேட்கிறேன், ஒருத்தர் இந்துவா இருந்து மதம் மாறி போறாரு. அது மதம் மாறி போற வர நீங்க இவர் ராவுத்தரு, இவர் லெப்ப, இவர் பட்டாணி, எப்படி நீங்க பிரிக்க முடியும்? அவரே இந்து மதத்துல இருந்து மதம் மாறி வர்றாரு. அவருக்கு எப்படி நீங்க ஜாதி அடையாளம் கொடுக்க முடியும்? அவர் பிறப்பால ராவுத்தரா, பிறப்பால பட்டாணியா, பிறப்பால லெப்பையா? இல்ல. அதைத்தானே இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஜாதியே கிடையாதுங்க. உங்களுக்கு முஸ்லீம்களை முதல்ல பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுல சேர்த்ததே தப்பு. அது தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் பண்ண வேலை. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டுல என்ன வேலை? அண்ணல் அம்பேத்கர் இந்து மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துல கொடுத்தது இந்த இடஒதுக்கீடு சலுகை. இடஒதுக்கீடு கொடுக்கும் போதே அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக சொன்னார், மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, இன்னொரு பாகிஸ்தானை உருவாக்கும் சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இவங்க அண்ணா அம்பேத்கரை மதிக்கிற சொல்லக்கூடிய திமுக அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு திமுக அரசு கொண்டு வந்தது. இடஒதுக்கீட்டுக்குள்ள கொண்டு வந்ததே தப்பு. இது இந்துக்களுக்காக, இந்து பிற்படுத்தப்பட்ட ஜாதியினருக்காக கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு. இதை புடுங்கி இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்தாங்க. அதுலயும் உள் ஒதுக்கீடு வேற, 3.5% உள் ஒதுக்கீடு. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டுல 3.5% புடுங்கி இன்னைக்கு கொடுத்தாச்சு. இதுல இன்னைக்கு நீங்க வந்தவங்க போனா அவ்வளவு பேரும் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்துக்களினுடைய மத மாற்றம் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், முஸ்லீமுகா மாறக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கும். நீ சமத்துவம் சொல்லுதே, உன்ட்ட ஜாதி இல்லைங்க, பிறகு உனக்கு சலுகை. உண்மையிலேயே இந்த தீர்ப்பை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓபிசி பட்டியலினத்தை சார்ந்த அத்தனை சாதி தலைவர்களும் அத்தனை மக்களும் இந்துக்களும் வரவேற்கணும். ஏன்னு சொன்னா இது பிற்படுத்தப்பட்ட இந்துக்களினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இவங்க இந்துக்களினுடைய சலுகையை பிடுங்கி இன்னைக்கு இது பண்றான். இந்த தீர்ப்பை வரவேற்கணும். இந்த தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணுகிறவர்களை ஓபிசியில இருக்கக்கூடிய, அது தேவர் சமூகமா இருக்கலாம், நாடார் சமூகமா இருக்கலாம், யாதவர் சமூகமாக இருக்கலாம், வன்னியர் சமூகமாக இருக்கலாம், இவங்க எல்லாமே சென்ட்ரல் ஓபிசி வந்துருக்காங்க. இங்க வேணா எம்பிசி பிசின்னு வரலாம், சென்ட்ரல் வரும்போது ஓபிசி வர்றாங்க. இந்த ஓபிசியில் இருக்கக்கூடிய அத்தனை சாதி இந்துக்களும் இந்த தீர்ப்பை வரவேற்கணும். இந்த தீர்ப்புக்கு எதிராக போராடக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை அத்தனை ஓபிசி ஜாதி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கணுங்கிற. ஏன்னா இது இந்துக்களினுடைய உரிமையை மீட்டக்கூடிய ஒரு செயல். உண்மையிலேயே இந்த போராட்டம் நடத்துகிறவர்கள் மீது போராட்டத்துல நீதிபதிகள் எல்லாம் ரொம்ப அவதூறா பேசுறாங்க, கண்ணா அப்படின்னு பேசுறாங்க, அசிங்கமா பேசுற நீதியரசர் சுவாமிநாதன் பற்றி ஒரு ரெண்டு நீதிபதி கொடுத்த தீர்ப்புல ஒரு நீதிபதியை மட்டும் குறிப்பிட்டு இவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இவங்க பேசுறதுல உள்நோக்கம் இருக்குது. நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு அதுல உள்ள சட்ட ரீதியான விஷயங்களை எடுத்து சொல்லாம ஒழிய உள்நோக்கத்தோட களங்கம் கற்பிக்க கூடாது. அது நீதிமன்ற அவமதிப்புல வரும். அப்ப இந்த போராட்டம் நடத்துறவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு செய்யணும்னு தெரிஞ்சே பண்றாங்க. இவர்களை எல்லாம் கைது பண்ணணும். மக்கள் மத்தியில ஒரு தவறான, நீதித்துறைக்கு எதிரான, குறிப்பாக இஸ்லாம் மக்கள் மத்தியில நீதித்துறைக்கு எதிரான விஷயத்த இவங்க ஒரு பொய்யான விஷயத்தை திணிக்க பாக்குறாங்க. ஏதோ முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடெல்லாம் பறிச்சிட்ட மாதிரி. அப்படி இல்லை. மதம் மாறி இந்துக்களிலிருந்து மதம் மாறிய முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டவர்களை சேர்க்க முடியாங்க. இது இந்து பிற்படுத்தப்பட்டவர்களுடைய உரிமை பாதுகாக்கக்கூடிய விஷயம். அது மாத்திரம் இல்ல, இஸ்லாத்துல நீங்க எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு நீதிமன்றம் அதுதான் வலியுறுத்தி இருக்கிறது.
இஸ்லாத்துக்கு குரான்ல என்ன சொல்லுது நீங்க சொல்றீங்களோ அதை தானே நீதிமன்றம் இன்னைக்கு வலியுறுத்துகிறது. இது என்ன தப்பு இருக்குது? இந்துக்களிற்காக கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டு சலுகை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. உண்மைதானே? இது இந்து மக்களினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய விஷயம் தானே. இது அதிகரிச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னா, முஸ்லிம்களாக மதம் மாறுகிறவனுடைய எண்ணிக்கை அதிகமாகும், மத மாற்றம் அதிகமாகும். அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு பாகிஸ்தான் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. அதனால இந்த மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் சலுகை கிடையாது அப்படிங்கிறது மிக தெளிவான தீர்ப்பு. இதை அத்தனை இந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் இந்த அத்தனை அந்த சமுதாய தலைவர்களும் இதை வரவேற்கணும். இந்துக்கள் வரவேற்கிறோம். இதற்கு எதிராக போராடுபவர்களை, இவர்களை ஆதரிப்பவர்களை இந்துக்கள் இனங்கள்ல கொள்ள வேண்டும். தமிழக அரசியல் அப்பீல் போகக்கூடாது. நீங்க எல்லாருக்கும் பொதுவான அரசு தானே, இந்துக்களுக்கும் பொதுவான அரசு தானே. இந்துக்களும் ஓட்டு போட்டு தானே இன்னைக்கு மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரா இருக்காரு. இது இந்து பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயம். நீங்க அதுல எப்படி சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசு அப்பீல் போலாம்? அப்ப இந்துக்களுடைய ஓட்டு வேண்டாமா? இந்து தேவர் ஓட்டு, நாடார் ஓட்டு, யாதவர் ஓட்டு, வன்னியர் ஓட்டு, பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அத்தனை ஜாதியினுடைய ஓட்டு விஜய் அவர்களுக்கு வேண்டாமா? தாவேக அரசுக்கு வேண்டாமா? நீங்க பிற்படுத்தப்பட்ட சலுகையை, இடஒதுக்கீடு சலுகையை முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா இது இந்துக்களுக்கு எதிரான விஷயம் இல்லையா? இந்து பிற்படுத்தப்பட்ட அத்தனை சமுதாய தலைவர்களும் இந்த தமிழ்நாடு அரசுக்கு இது அப்பீல் போறது நாம நிச்சயமாக தட்டி கேட்கணும். இதுக்கு எதிராக நாம குரல் கொடுக்கணும். இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இரு நீதிபதிகளினுடைய தீர்ப்பு, மரியாதைக்குரிய நீதியரசர் GR சுவாமிநாதன், நீதியரசர் PP பாலாஜி அவர்களுடைய இரு நீதிபதிகளுடைய தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இதற்கு எதிராக போராடுபவர்களை நிச்சயமாக காவல்துறை ஒடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.